டைம் வேற ஆச்சு, எப்போ வரேன்னு சொன்னான், இன்னும் அழகானோம். அழகா இருக்கானே, வெயிட் பண்ணுவோம், எப்போ பார்க்க போகிறோமோ. இவருக்காக தான் அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காதல் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, முன்னாடி உனக்கு பிரச்சனை ஒன்று ஓய கூப்பிட்டா வரவும் மாட்டேற ஒன்றும் மாட்டேற, உனக்கு என்னதான் பிரச்சனை ஒன்றுமே தெரில ஏன்டி இந்த காலத்து பசங்க செம்ம ஜாலியாக இருக்கிறானுங்க பாரேன். யார் அவன் கூப்பிடு. ஏய் ஆ கோடா, ஏய் இர்ரி 3 பூமர்ஸ் கூப்பிட்டுக்கிறாங்க, நான் கால் பண்ணுறேன். சொல்லுங்கண்ணா. என்னடா வயசாகுது உனக்கு, பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி பேசிட்டு போயிட்டு இருக்க. உங்களுக்குலாம் எப்படா செட் ஆகுது? ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறமே. எல்லாத்தையும் போனுக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க ஃபோன்லாம்? நாங்கள் என்ன ஃபோன் பேச யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம், கேண்டி கிரஷ் கூட விளையாடுவோம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்னன்னு தெரியுமா? இன்ஸ்டாகிராமா? ஸ்னாப் என்னன்னு தெரியுமா? என்னடா சொல்கிறேன், சேட் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் புது கேம் மாட்டேங்குது. கேமா இதெல்லாம்? கேமா இப்படிலாம் இருந்தால் பொண்ணுங்க எப்படி யூஸ் ஆகும்? என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உன் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இருக்கா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் எடுத்து டவுன்லோட் பண்ணு. அதில் 100 பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடு. அதில் ஒரு 10 பொண்ணாச்சு அக்செப்ட் பண்ணும். அநேகமாக அந்த 10 பொண்ணும் ஃபோட்டோ கேட்கும். உன் ஃபோட்டோ அமுச்சிடாத, எடிட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அமுச்சுவிடு, கண்டிப்பாக முடியும். சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு ஒரு ரேட்டிங் இருக்குது, நான் வரேன். சரியா? டேட்டிங் இருக்குதா? இன்ஸ்டாகிராம் எடுங்கடா, ஓப்பன் பண்ணுங்கடா. இன்னைக்கு இது தெரியாமல் போச்சு எவ்வளோ நாளா. மச்சான் இதுவா இன்ஸ்டாகிராம்? இதே தான்டா மச்சான், ஓப்பன் பண்ண. இதுக்குள்ளே 100 பொண்ணுங்க இருக்காங்க. மச்சான் அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் நம்மளும் வந்துட்டு டேட்டிங்லாம் பண்ணலாமா? அடுத்த மாதமே டேட்டிங் பண்ணுறோம். என்ன சொல்கிற மச்சான்? இன்ஸ்டாகிராம் ஸ்பெல்லிங் சொல்லு. INSTAGRAM. இதான்டா மச்சான், இதே தான்டா, இது கூட. ஐயோ டைம் வேறு ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாளோ. பை செல்ஃபி, காதும் கேட்கலையா? இரு வரேன். கடவுளே, இன்னைக்கு மட்டும் எப்படியாவது என்னோட 90s ஹேபிட்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பா. இந்தா 170 ரூபா சாக்லேட்டு. அப்பா பேசாமல் சேர் ஹோட்டலே வந்திருக்கலாம். ஹோய், உன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்க 11 மணி ஆச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண டக்குன்னு சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. ஹோய், என்ன ஒரு மாதிரி இருக்க? ஓகே தானே? நான் முதல்ல உன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது, என் நம்பர் உனக்கு கொடுத்துருக்கக்கூடாது, என் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கக்கூடாது, தோ இதை நான் வாங்கியிருக்கக்கூடாது. யோசிச்சு பார்த்தேன், செட் ஆகாது, விட்டுரு. காவ்யா, காவ்யா ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, ஆனால் லவ் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. காவ்யா ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன் ஃபோட்டோ பார்த்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் வாழ்ந்தேன் தெரியுமா? ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக பிளான் பண்ணி ஃபில்டர் போட்டு ஏமாத்திருக்க. சி, இதான் உன் லவ்வா? பின்ன எது லவ்? காதலிச்சு பையன் கல்றாள் நீ கழட்டி விடுறதா? இல்லை காதலிச்சு பொண்ணு நேரில் கூட பார்க்காம அவளுக்கு டேரி மில்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குமே, இதா? எனக்கு பிளாக் ஒயிட்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு பொண்ணு கிடைச்சாலே போதும். அதனால தான் டெய்லி 100 பொண்ணுங்களை ரிக்வஸ்ட் கொடுத்தேன். யோசிச்சு சொல்லு, நானே ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண சொன்னேன், நானே நம்பர் கொடுன்னு கேட்டேன், நானே மீட் பண்ணலான்னு சொன்னேன். அதுவா அமைஞ்சது கடவுள் கொடுத்த கடிச்சி சான்ஸ் நினச்சினேன். எங்களை மாதிரி 90s கிட்ஸில் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவ்யா, நாங்களாம் ஏற்படுத்திக்கிட்டா தான். ஹலோ, ஆமாம் ப்ரோ. இல்லை அந்த 15 Pro தானே, அது நான் தான் ஆர்டர் பண்ண, ஒரு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது செட் ஆகுது போல், நீங்கள் கேன்சல் பண்ணிக்காங்க ப்ரோ. 15 Pro-வா? கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறாப்புல தெரியுது. ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. உனக்கு தான் 15 Pro ஆர்டர் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல விட, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. என்ன நீ இவ்வளோ லவ் பண்ணுறியா? ஒர்க் அவுட் ஆகுது. சரி, உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உண்மையாவா? பட் நான் கொஞ்சம் ஃப்ராடு, பொய் சொல்லுவேன், ஃபில்ட்ரு வேறு போடுவேன். 15 Pro வாங்கி கொடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படியாவது உங்களுக்கு உண்மை தெரியறதுல கல்யாணம் பண்ணிடணும். எங்களை மாதிரி 90s கிட்ஸில் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவ்யா, நாங்களாம் ஏற்படுத்திக்கிட்டா தான். ஹலோ பிரதாபங்களா? ஆமாம் ப்ரோ. என்னங்க மொபைல் டி ஒன்றும் கட்டாமல் வச்சுருக்கிறீங்க, எப்போ தான் கட்டலான்னு ஐடியா?
இல்லை அந்த 15 ப்ரோ தானே, அது நான் தான் ஆர்டர் பண்ண ஒரு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது செட் ஆகுது போல், நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க ப்ரோ. நான் ஒன்று சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. வந்து மொபைல் டியூ கட்டுங்க சீக்கிரம். எப்படியாவது இவளுக்கு உண்மை தெரியறதுல கல்யாணம் பண்ணிடணும். எப்போ சாமி இந்த 10-15 கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருக்கிற 2K கிட்ஸ்லாம் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறானுங்களோ தெரில. ஒரே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே 90s கிட்ஸ் நாங்கள் படுற அவஸ்தை. ஐயோ 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 முடியல்றாயாப்பா.